ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது நம்ம சமையலறை. இன்றைக்கி நம்ம சமையலறையில் ரொம்ப ஃபேமஸான ஷார்ஜா மில்க் ஷேக் எப்படி வீட்லேயே ரொம்ப டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பால் வந்து 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். நல்லா காய்ச்சிட்டு 2 மணி நேரம் போல் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். பேக்கெட் பாலாக இருந்தால் டைரெக்டாக ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. வாழைப்பழம் ஒன்று எடுத்திருக்கேன். ஹார்லிக்ஸ் எடுத்திருக்கேன். போன்விட்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நட்ஸ் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். சுகர் வந்து 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் மாதிரி எடுத்திருக்கேன். 2 கைப்பிடி அளவு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலையை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக அரைச்சதுக்கு அப்புறமா எல்லா திங்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா திங்ஸையும் ஒன்றா சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். ஆனால் நான் ஃபஸ்ட்டு இந்த கடலையை மட்டும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹார்லிக்ஸ் சேர்த்துக்கிறேன். ஹார்லிக்ஸ் சேர்த்துட்டு இதோட ஒரே ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பாலை ஆட் பண்ணிக்கிறேன். பால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். இதோட நீங்கள் ஐஸ்கிரீம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் லாஸ்ட்டாக தான் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிட்டேன். இதோட தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் போல் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. மில்க் ஷேக் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் செட் பண்ண வேண்டியதான். நான் 2 கிளாஸ் அளவுக்கு இன்றைக்கி அளவு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அளவுகளை அதிகப்படுத்திக்கங்க. இப்போது கிளாஸில் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் வைக்கிறேன். ஐஸ்கிரீம் நீங்கள் பால்லாம் அரைக்கும் போது மிக்சியில் ஒன்றா கூட சேர்த்து அரைச்சிடலாம். நான் இந்த மாதிரி லாஸ்ட்டாக மேலே செட் பண்ணியிருக்கேன். ஐஸ்கிரீமை பார்க்குறதுக்கும் உங்களுக்கு அழகாக இருக்கும். சாப்பிடும் போதும் இன்னும் அதிகமாக டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஐஸ்கிரீம் செட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே பூஸ்ட் இல்லைன்னா போன்விட்டா கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு கொஞ்சமாக நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ஷார்ஜா மில்க் ஷேக் வீட்லேயே ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.